வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நேத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா பொசசிவா இருக்கு அப்டின்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணாரு விஜய் விஷால் கூட. பட் திரும்பவும் வந்து விஜய் விஷால் ஒரு சம்பவத்த வந்து பண்றாரு. அதுக்கப்புறம் தர்ஷிகாவோட மூஞ்சி அப்படியே மாறுது அப்டின்னே சொல்லலாம். அது என்ன அப்டின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் டைனிங் ஏரியால வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப தர்ஷிகா, விஜய் விஷால் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சௌந்தர்யா வந்து உள்ள வராங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் அப்டின்றனால அத வந்து விஷால் கிட்ட வந்து கேட்கறாங்க. உடனே வந்து விஷால் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெசஞ்சு அவங்களுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. ஸோ ஊட்டி விடுறதுக்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷிகா வந்து சிரிச்சு நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஊட்டி விடும்போது தர்ஷிகாவோட ஃபேஸ் அப்படியே வந்து மாறுனத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ரைட் பாட்டம் கார்னர்ல இருக்கிற பிக்சர் வந்து ஊட்டுறதுக்கு முன்னாடி, அவங்க ஊட்டுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்றத மேல இருக்க இமேஜ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க இந்த மாதிரி பொசசிவ்னஸ்னால அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஐ மீன் சொல்லியிருக்காங்க விஜய் விஷால்ட்ட. பட் விஜய் விஷால் இருந்தாலும் மறுபடியும் இந்த விஷயத்த பண்றாரு அப்படின்றப்ப, எந்த அளவுக்கு வந்து அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ வெளியேருந்து பார்க்குறப்ப அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து நல்லாவே மாறுறத நம்மளால பார்க்க முடியுது. அவர் விஜய் விஷால் உள்ள நோட் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டி விடுறத பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஸ்லோ மோஷன்ல சோகமா இருக்கிற மாரி நம்மளுக்கு தெரியுது. அண்ட் தென் அவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ஃபியர் ஆகாம கம்முனு அத பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ விஜய் விஷால் பொசசிவ்னஸ்ன்றது வந்து எல்லாத்துக்கும் வரும். அது வந்து காமன் அப்படின்ற மாரி அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. பட் தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் விஷால் மேல எந்த அளவுக்கு வந்து லைக் புடிச்சிருக்கு அப்படின்றத மார்னிங்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அத சொல்லியும் வந்து விஜய் விஷால் அப்படி பண்றாரு அப்படின்னா, விஜய் விஷாலோட கேரக்டர் வந்து அதுதான் அப்படின்றது என்னோட புரிதல். ஸோ உங்களோட புரிதல் என்ன இருக்கு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா ஒரு சம்பவம் வந்து தர்ஷிகா வந்து பண்ணிட்டு போவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒரே ஒரு வாய் இருக்கும். அத வந்து விஜய் விஷாலுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ள அழுதுகிட்டு, வெளிய சிரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஊட்டிட்டு, அவங்க பாட்டுக்கு எழுந்து போயிருவாங்க. ஸோ தட் இந்த பர்ட்டிகுலர் போர்ஷன் ஆஃப் ஃபீலிங்க வந்து நீங்க யாரு ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, தர்ஷிகாவோட ஃபீலிங் என்ன அப்படின்றது வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான சிச்சுவேஷன கோ த்ரூ பண்ண ஒரு பெர்சனால உணர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹர்ட் ஆயி சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த மாரி பண்ணிட்டு நீங்க போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல விஜய் விஷால் செய்ற விஷயம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட். ஏன்னா, அவர் வந்து எல்லார் கூடயும் இப்படி தான் பழகுவேன் அப்படின்றத வந்து அவரு தர்ஷிகா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. பட் தர்ஷிகாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ரியாக்ட் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விஜய் விஷால் வந்து தர்ஷிகா முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஸோ அதத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ரியாக்ஷன் மூலமா வெளிக்காட்டுறாங்க அப்படின்றது தான் வந்து என்னோட புரிதல். ஸோ லெட்ஸ் சி இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த இன்னைக்கு நைட் டிஸ்கஸ் பண்றாங்களான்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.